Hi my dear friends. இன்னைக்கு டாபிக் வந்து ஓம் சிவசக்தி ஓம் சிவசக்தி ஓம் சிவசக்தி நற்பவி நற்பவி நற்பவி. இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னென்னா கிரசன்ட் மூன், மூன்றாம் பிறை. எல்லா ரிலீஜன்லேயும் வந்து பிறையை பார்த்து சாமி கும்பிடணும். 1000 பிறைக்கு பார்த்தவர் அவர் எவ்வளோ பெரிய லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மூன்றாம் பிறைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க. முஸ்லிம்ஸ் தொழுகை ஆகட்டும், அவங்க பிறையை பார்த்து தான் அவங்களோட ரம்ஜான் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க, மொகரம் எல்லாமே. அதே மாதிரி நம்மளும் மூன்றாம் பிறையை பார்ப்போம். மூன்றாம் பிறைக்கு அவ்வளோ ஒரு அற்புத சக்தி இருக்குது. மூன்றாம் பிறையை பார்த்தா எனக்கு என்னென்ன நல்லது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே நன்மை தாங்க. நல்ல ப்ராஸ்பெரிட்டி, நல்ல ஆரோக்கியம், நல்ல பணம், நல்ல பண வளம், நல்ல ஒரு அழகு, நல்ல ஒரு தேஜஸ்ஸு. மனசு வந்து ஃபஸ்ட்டு சந்திரன் வந்து மனோகாரகன். அவர் உங்கள் மனசை வந்து நிம்மதியாக வச்சுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். முதல்ல நம்மளுக்கு வேண்டியது நிம்மதி, அப்புறம் நெக்ஸ்ட்டு தான் வர்றது சந்தோஷம். துக்கத்தில் இருந்துட்டு நேராக சந்தோஷத்துக்கு போக முடியாது. துக்கத்தில் இருந்துட்டு நேராக நிம்மதி, அடுத்த ஸ்டெப் தான் சந்தோஷம். உங்களுக்கு நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல ஒரு பவரு, உங்களுக்கு ஒரு நல்ல தேஜஸ்ஸு. அந்த மூன்றாம் பிறையை நின்று நல்லா கவனிச்சுக்கிட்டு நீங்கள் வாங்க உள்ள. நல்ல சந்திரனை நல்லா கூட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஆசையோ அதை கூட்டுக்கோங்க. நான் இப்படி ஆகணும், என் பிள்ளை மேரைன் இன்ஜினியர், அவர் மேரைனுக்கு ஷிப் ஓடுற மாதிரி, அந்த பணத்தை நீங்கள் வாங்குற மாதிரி எல்லாமே கற்பனை பண்ணிக்கோங்க. என் பூர்வீக சொத்து விட்டு போச்சு, அதுவாக கிடச்சிரும் அப்படின்னு நம்பி. மனோகாரகன் வந்து சந்திரன் தான், ஆத்மகாரகன் வந்து சூரியன். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மூன்றாம் பிறையை பார்த்து 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 கும்புறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ விசேஷங்க. எல்லா மதத்துலேயும் பிறையை பற்றி அவ்வளோ ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. மூன்றாம் பிறையை தவறாத கும்பிடுங்க. நல்ல விஷயம்லாம் போட்டு விடுங்க. நல்ல பாசிட்டிவாக